நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் பார்ட். இதுல கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதுல ஒன்னு f of x எடுத்துறோம், இன்னொன்னு g of x எடுத்துருக்கோம். இது பவர் வந்து x power 4 இருக்கு, இது x power 3 இருக்கு. எது வந்து அதிகமா இருக்கோ அதை உள்ளார எழுதிக்கணும், கம்மியா இருக்கிறத வெளியே எழுதிக்கணும், டிவிசரா எழுதிக்கணும். சோ இதுல x power 4 இருக்கு, ஆனா 3 2 1 எல்லாம் இல்ல, x power 3 2 1 எல்லாம் இல்ல. அதுக்கு பதிலா 0 போட்டுக்கணும் எல்லாத்துக்கும். ரிமைனிங் வந்து -1 கடைசியா எழுதிக்கணும். இது அப்படியே இங்க வெளியே எழுதிக்கலாம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம போன சம்ல எல்லா பேசிக்கும் பார்த்ததுனால இதுல ஃபாஸ்டாவே பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து x power 4 பெரிய டேர்ம், இதுல x power 3. சோ அப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா x ன்னு நமக்கு கிடைக்கும். அந்த x மேல எழுதிக்கணும், கோஷன்ட்ல எழுதிட்டு அந்த x எல்லாத்தோடயும் மல்டிப்ளை பண்ணணும். சோ x into x cube x power 4. இதுல -11 இருக்கு, -11 x square into x, அப்ப x cube, x into x x square, இந்த x into -11 அப்ப -11x. இதுக்கு அடுத்தது இதை சப்ட்ராக்ட் பண்ணணும், சைன் சேஞ்ச், மைனஸ் இங்க பிளஸ், இங்க மைனஸ், இங்க பிளஸ். சோ இது வந்து கேன்சல் ஆயிடும். இங்க மைனஸ்ன்றது இங்க பிளஸ் ஆயிடுச்சு, அப்போ +11 இருக்கு, அப்போ 11x cube ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து இதுல -x square ஆயிடும், அதுக்கு அடுத்தது +11x ஆயிடும். இந்த -1 கீழே இறக்கணும். நெக்ஸ்ட் இந்த 11x cube எடுத்து இங்க எழுதிக்கணும், இந்த x cube வந்து கீழே எழுதணும். இது எதுவும் கேன்சல் ஆயிடும், ரிமைனிங் வந்து 11. அப்போ 11 இங்க எழுதணும். இப்போ இந்த 11 மட்டும் எடுத்துக்கணும், இந்த 11 மட்டும் எடுத்து எல்லாத்துக்கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். 11 into x cube 11x cube, 11 into 11 வந்து 121. சோ மைனஸ் சைன் இருக்கு, அந்த மைனஸ் எழுதிக்கணும். x ஸ்கொயர் கூட இருக்கு, அதையும் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் 11 into x 11x, அடுத்து 11 into -11 வந்து -121. சோ இதெல்லாம் சிம்பிள். அதுக்கு அடுத்து அதே மாதிரி சைன் சேஞ்ச், மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ், இது மாதிரி பிராக்கெட்ல எழுதிங்க, அப்பதான் டிஃபரன்ஸ் தெரியும். சோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அதுக்கு அடுத்து இதுல பார்த்தோம்னா +121, இங்க -1, அப்ப அது 121 -1 120x ஸ்கொயர். இந்த 11x ரெண்டும் கேன்சல் ஆயிடும், ஏன்னா பிளஸ் மைனஸ் இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி 121 -1 120. சோ இதுலயும் பார்த்தோம்னா நம்ம போன சம்ல பண்ண மாதிரியே தான் 120ன்றது காமனா இருக்கு. சோ அதை வந்து நம்ம காமனா வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். சோ இதுல x ஸ்கொயர் நடுவுல x இல்லன்றதுனால நம்மளாவே 0x போட்டுக்கிறோம், ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. சோ 0x போட்டுட்டு 120 காமனா எடுத்துக்கிறோம். ரிமைனிங் வந்து x ஸ்கொயர் பிளஸ் 0x பிளஸ் 1, இதுதான் ரிமைண்டர். சோ இந்த ரிமைண்டர் எடுத்துக்கிறோம், இந்த டிவிசர் எடுத்துக்கிறோம், அடுத்தது ப்ரொசீட் பண்ணுவோம். இப்போ இந்த ரிமைண்டர் எடுத்திருந்தோமா, இந்த ரிமைண்டர்ல இதை மட்டும், இந்த நம்பர் எல்லாம் விட்டுறணும், இதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதை வந்து டிவிசர்ல எழுதிட்டோம். போன ஸ்டெப்ல நம்மளுக்கு டிவிசரா இருந்ததை எடுத்து டிவிடெண்ட்ல எழுதிட்டோம், வெளியே இருந்ததை எடுத்து உள்ளார எழுதிட்டோம். இது ரிமைண்டர். சோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இப்போ இதுல பெரிய நம்பர் x கியூப், இதுல x ஸ்கொயர். சோ அதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா xன்றது ஆன்சர். சோ அந்த x கோஷன்டா எழுதிட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணோம், x into x ஸ்கொயர் x கியூப். இது வந்து 0, அப்போ 0னே வந்துடும், x ஸ்கொயர் 0x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 1 into x x, இதை நீங்க 0னு எழுதினாலும் தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் சைன் சேஞ்ச், இங்க மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ், x கியூப் கேன்சல் ஆயிடும். இங்க -11x ஸ்கொயர் தான், அதுவே அப்படியே கீழே இறக்கலாம். இங்க xம் அப்படியே கேன்சல் ஆயிடும், ஏன்னா பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. இந்த -11 கீழே இறக்கணும். சோ இதுலயும் பார்த்தோம்னா நம்மளுக்கு 0 வரல, அதாவது ரிமைண்டர் வந்து 0 வரல. அப்ப அகைன் திரும்ப என்ன பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணி பண்ணணும். சோ இதுல 11ன்றது காமனா இருக்கு, அதாவது -11ன்றது காமனா இருக்கு, அதை வெளியே எடுத்துக்கலாம். அப்போ x ஸ்கொயர் பிளஸ் 1ன்றது உள்ளார வரும். சோ இதுல இப்ப ரிமைண்டர் இருக்கு, இந்த இடத்துல டிவிசர் இருக்கு. இந்த டிவிசர் எடுத்து டிவிடெண்டா மாத்திடணும், இந்த ரிமைண்டர் எடுத்து டிவிசரா மாத்திக்கணும். சோ x ஸ்கொயர் பிளஸ் 0x பிளஸ் 1, இதையும் x ஸ்கொயர், இதுலயும் xன்றது இல்ல, அப்போ 0x பிளஸ் 1 எழுதிக்கலாம். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் பெரிய டேர்ம் x ஸ்கொயர் டிவைட் பை x ஸ்கொயர் 1 தான் ஆன்சர். அப்போ அந்த 1 இங்க எழுதிட்டு இது ஃபுல்லா மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இது ஃபுல்லாவே அப்படியே சேமா இருக்கு பாருங்க. சோ 1 into x ஸ்கொயர், 1 into 0x, 1 into 1, அது அப்படியே எழுதிட்டு அகைன் சைன் சேஞ்ச். இந்த சைன் சேஞ்ச் பண்ணாலே ஃபுல்லா எல்லாமே கேன்சல் ஆயிடும். எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0 ஆன்சர். இப்ப 0 வந்த பிறகு நம்மளுக்கு இங்க என்ன இருக்கோ, என்ன டிவிசர் இருக்கோ அதுதான் ஜிசிடி. சோ அதான் எடுத்து எழுதிருக்கோம், x ஸ்கொயர் பிளஸ் 0x பிளஸ் 1. சோ இந்த 0x விட்டுட்டு கூட எழுதலாம், x ஸ்கொயர் பிளஸ் 1, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல தேர்ட் பார்ட். இப்போ இது f of x, இது g of x. ஆனா இதுல பாத்தீங்கன்னா 3ன்றது எல்லாத்துலயுமே காமனா இருக்கு இதுல. சோ அப்ப 3ன்றத காமனா எடுத்துட்டோம்னா இங்க 3 வெளியே வந்துரும். அப்போ 6 டிவைட் பை 3 2 வந்துரும். இதுல 12 இருக்கு, அப்போ 4 வந்துரும். இதுல 24 இருக்கு, அப்ப 8 3s are 24, 8 இங்க வந்துரும். சோ இதெல்லாம் சிம்பிள். அதே மாதிரி இதுல பார்த்தோம்னா 2 காமனா நம்மளால எடுக்க முடியும். அப்போ 4 டிவைட் பை 2 2, 14 by 2 7, 8 by 2 4, 8 by 2 4. சோ இதை நீங்க இன்னொரு விதமா போடலாம், 2 2s are 4, 2 7s are 14, 2 4s are 8, 2 4s are 8, இப்படியும் பார்க்கலாம்.
டிவைட் பண்ணியும் போடலாம். ஸோ இதுல இது மாதிரி எழுதின பிறகு ஸோ இதுல பாருங்க இங்க 3 இருக்கு, இதுல 2 இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் அது காமனா இல்ல. ஸோ நம்பர் வந்து இது ரெண்டுத்துக்கும் காமனா இல்ல. இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. அதை எடுக்கக்கூடாது நம்ம ஜிசிடியில, அதை விட்டுறணும். இப்ப இதுவே இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்குன்னு வச்சுங்க, அதை நம்ம ஜிசிடியில கடைசி ஆன்சர்ல எழுதிக்கணும். இதுல அந்த மாதிரி இல்ல, அந்த நம்பரை விட்டுறணும். ஸோ அப்போ ஃபைனலா இதையும் மட்டும் தான் எடுக்கணும். இந்த 2வையும் 3யும் விட்டுறணும். இதுல எக்ஸ் பவர் 4, இதுலயும் எக்ஸ் பவர் 4. இப்போ ரெண்டுமே பவர் வந்து சேமா இருக்கு. நம்ம எதை வந்து உள்ளார எழுதணும்? சிம்பிளா அடுத்தது நம்பர் பாருங்க. 2x பவர் 4 இருக்கு, இங்க 1x பவர் 4 இருக்கு. அப்போ 2x பவர் 4 அந்த டேர்ம் ஆகிய g of x நம்ம உள்ளார எழுதிக்கலாம். சோ g of x உள்ளார எழுதியிருக்கோம், f of x வெளியே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இதுல பெரிய டேர்ம் 2x பவர் 4, இதுல x பவர் 4. இதை இங்க எழுதிட்டு இதை கேன்சல் பண்ணோம்னா 2ன்றது தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அந்த 2 இங்க எழுதிக்கிறோம். 2 ஆல இதை ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணும். 2x பவர் 4, 2 into 2 4x பவர் 3. நெக்ஸ்ட் 2 into minus 4 minus 8x ஸ்கொயர். நெக்ஸ்ட் 2 into minus 8 minus 16x. இப்போ இதுல சைன் சேஞ்ச் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணோம். மைனஸ் மைனஸ், இங்க பிளஸ், இங்கேயும் பிளஸ். இது கேன்சல் ஆயிடும். இங்க 7 minus 4 3x கியூப். நெக்ஸ்ட் இங்க 4 8 ரெண்டும் ஆட் பண்ணோம், 12x ஸ்கொயர். இங்க பிளஸ் இருக்கு, அப்ப 16 minus 4 12x. இதுல ரிமைண்டர் வந்து 0 வரல. ஆனா காமனா இது எல்லாத்துலயுமே 3ன்றதை நம்ம வெளியே எடுக்கலாம். அதான் இங்க பண்ணிருக்கோம். x பவர் 3 பிளஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 4x. இந்த காமனா எடுத்த பிறகு இதை யூஸ் பண்ணிக்கணும், அதே போல இதை யூஸ் பண்ணிக்கணும். இந்த ரெண்டுத்தையும் தான் எடுத்து யூஸ் பண்ண போறோம். ஸோ லாஸ்ட் ஸ்டெப்ல இங்க டிவிசரா இருந்ததை எடுத்து டிவைடண்டா எழுதணும், உள்ளார எழுதிடணும். இங்க ரிமைண்டரா இருந்ததை வெளியே எழுதிடணும். இதுக்கு அடுத்தது எக்ஸ் பவர் 4, இதுல எக்ஸ் பவர் 3. இதை டிவைட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து எக்ஸ். 4 minus 3 வந்து 1x கிடைக்கும். அந்த எக்ஸ் இங்க எழுதிக்கணும். ஸோ இந்த எக்ஸால இது ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் இன்டூ எக்ஸ் கியூப், எக்ஸ் பவர் 4, 4x கியூப் இங்க எழுதிட்டோம். 4 into x ஸ்கொயர், x into x x ஸ்கொயர். அகைன் சைன் சேஞ்ச், மைனஸ் மைனஸ் மைனஸ், இது கேன்சல் ஆயிடும். இங்க -4 இருக்கு, இங்க +2 இருக்கு, அப்போ -2 x கியூப் அப்படி எழுதிட்டோம். இங்க -4 அப்போ -8x ஸ்கொயர். இதை கீழே இறக்கணும். நெக்ஸ்ட் இதுல -2x கியூப் இருக்கு, இதுல x கியூப் இருக்கு. இதை இங்க எழுதிடணும். சோ இதுல இருக்கிறத நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். இதையும் கேன்சல் பண்ணா -2ன்றது வரும். அந்த -2 வந்து மேல எழுதிக்கணும். இப்போ -2, இந்த -2 ஆல இது ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணோம். -2x கியூப், அடுத்து -2 into 4 -8x ஸ்கொயர். நெக்ஸ்ட் -2 into 4 -8x. அதுக்கடுத்து அகைன் சைன் சேஞ்ச், இது பிளஸ், இது பிளஸ், அப்படியே சேமா தான் இருக்கு பாருங்க ஃபுல்லாவே. அப்போ சைன் சேஞ்ச் பண்ணோம்னா அப்படியே ஃபுல்லா கேன்சல் ஆயிடும், 0 வந்துடும். இப்போ 0 வந்துருச்சுன்னா இதுதான் நம்மளுக்கு ஜிசிடி. எக்ஸ் கியூப் 4x ஸ்கொயர் பிளஸ் 4x, அதான் இங்க எழுதிருக்கோம். எக்ஸ் கியூப் பிளஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 4x. இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே எக்ஸ் காமனா இருக்கு, அதனால எக்ஸ் வெளியே எடுத்துறோம். எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுல ஒரு எக்ஸ் வெளியே எடுத்தனால எக்ஸ் ஸ்கொயர், இதுல ஒரு எக்ஸ் எடுத்தனால எக்ஸ், இதுல எக்ஸ் வெளியே எடுத்தோம், அப்போ வெறும் 4 தான் இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சம்ல 4th பார்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். ஏன்னா இதுல கொஞ்சம் மெத்தட் மாறும். ஸோ இதுல 3ன்றது காமனா இருக்கு, நம்ம போன சம்ல பண்ண மாதிரி தான். 3ன்றது காமனா இருக்கு, வெளியே எடுத்துட்டோம். அப்போ எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ், இங்க 1 வரும், இது எழுதிட்டோம். ஸோ இது வந்து 1x ஸ்கொயர் தான். நெக்ஸ்ட் இதுல 6 காமனா இருக்கு, அப்போ எக்ஸ் கியூப் 2x ஸ்கொயர், ஒரே ஒரு எக்ஸ், இங்க 2. இது எழுதின பிறகு இந்த 6 வந்து நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம்? 3 மாதிரி எழுதலாமா? அப்போ 3 into 2 எழுதலாமா? ஏன் இது மாதிரி எழுதுறோம்னா இதுல 3யும் இதுல ஒரு 3யும் காமனா இருக்கு, இது ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்கு. f of x-க்கும் g of x-க்கும் காமனா இருக்கு. அப்போ இந்த 3 என்ற ஆன்சரை நம்ம ஃபைனலா ஜிசிடில எழுதணும். சோ நீங்க இது உள்ளார வச்சு இது மாதிரி காமனா எடுக்காம கூட அப்படியேவும் சம் போடலாம். நம்ம காமனா எடுத்து போடுறோம். சோ இதுல 3 காமனா இருக்கிறதுனால இதை ஆன்சர்ல கடைசியா எழுதணும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. சோ ரிமைனிங் வந்து இந்த நம்பரை விட்டுறலாம், 2ன்றதை விட்டுறலாம். இதுல இங்க x பவர் 3 இருக்கு, இங்கேயும் x பவர் 3 இருக்கு. அடுத்தது பார்ப்போம். இங்க 1x ஸ்கொயர் இருக்கு, இங்க 2x ஸ்கொயர் இருக்கு. அப்போ இதுதான் கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்போ இதை எடுத்து உள்ளார எழுதிக்கணும். g of x எடுத்து உள்ளார எழுதிக்கணும். x கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் x பிளஸ் 2, இதை எடுத்து வெளியே எழுதிட்டோம். அதுக்கு அடுத்தது இங்க x கியூப் இருக்கு, இங்கேயும் x கியூப் இருக்கு. ரெண்டுத்தையும் டிவைட் பண்றோம், 1ன்றது நம்மளுக்கு கிடைக்கும். 2 கேன்சல் ஆயிடும் 1 டைம்ஸ். சோ 1ன்றது இங்க எழுதிடணும். இதை ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணா அதே தான் வரும். சோ அதே அப்படியே எழுதிட்டு சைன் சேஞ்ச் பண்றோம். மைனஸ் 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 மைனஸ், இது கேன்சல் ஆயிடும். 2 minus 1 1x ஸ்கொயர், இதுவும் மைனஸ், இங்க பிளஸ் இருக்கு, அப்போ x கேன்சல் ஆயிடும். 2 minus 1 1 வந்துருச்சு. சோ x ஸ்கொயர் பிளஸ் 1, இது 0 ஆகல. அப்ப என்ன பண்ணோம்? அகைன் இதை எடுத்துக்கணும். சோ இதை எடுத்து பண்ணோம்னா
எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இங்க எழுதணும், இதை எடுத்து இது உள்ளார எழுதணும். இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, அதை டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்கும். 3 - 2 1 எக்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த எக்ஸ் பவர் 1 ஆர் எக்ஸை வந்து இங்க எழுதிக்கணும். அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்றோம். ஸோ இந்த எக்ஸ் இது கூட மல்டிப்ளை பண்றதுக்கு முன்னாடி இது மாதிரி சிம்பிளா எழுதிங்க. ஏன்னா வந்து இங்க எக்ஸ் இல்ல, எக்ஸ் ஸ்கொயருக்கு அடுத்தது டேரக்டா நம்பர் இருக்கு, அதை எக்ஸா எழுதணும். அப்ப மல்டிப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 0x எழுதிங்க. இப்போ எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப் ஆயிடுச்சு. எக்ஸ் இன்டூ எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், ஆனா 0 முன்னாடி எழுதிக்கணும். எக்ஸ் இன்டூ 1 எக்ஸ். இப்போ நம்பர் பார்த்தோம்னா கடைசியா வந்து இதுல இந்த இடத்துல நம்பரே இல்ல. சோ அப்ப நம்ம எதுவும் எழுதாம 0 தான் எழுதணும். அதுக்கடுத்து இந்த 1 கீழே இறங்கிடும். சோ அதாங்க மீனிங். இங்க மைனஸ், இங்க மைனஸ், இங்க ஒரு மைனஸ், இங்கேயும் மைனஸ். இது கேன்சல் ஆயிடும். இங்க எக்ஸ் ஸ்கொயர், இங்க 1 இருக்கு. அப்போ 1 - 0 1 தான். அப்போ 1x ஸ்கொயர் வந்துடும். இங்க பிளஸ் மைனஸ் இருக்கு, இது கேன்சல் ஆயிடும். சோ இந்த 1 அப்படியே கீழே இறக்குறதா தான் இந்த இடத்துல அர்த்தம். அப்போ 1 - 0 வந்து 1 தான். இப்போ இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா 1 தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப அந்த 1 இங்க எழுதிக்கணும். 1 இன்டூ இது ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், அதுவே தான் வரும். சோ இந்த இடத்துல நம்ம 0x கூட, இது ஜஸ்ட் புரியறதுக்காக தான் இங்க 0x கூட எழுதிக்கலாம். சோ 1 இன்டூ இது அப்படியே பண்ணா அது அப்படியே தான் வரும். அதுக்கப்புறம் சைன் சேஞ்ச், இது ரெண்டும் சேமா தான் இருக்கு, அப்படியே கேன்சல் ஆயிடும் ஃபுல்லா. எக்ஸ் ஸ்கொயர் 0x கேன்சல், 1 கேன்சல், கடைசியா 0 வந்துடும். சோ 0 வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஜிசிடி என்ன, இங்க இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 தான் ஆன்சர். சோ அந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 மட்டும் எழுதுனீங்கன்னா தப்பு. ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், சம்ல 3ன்றது நம்ம f(x)க்கும் g(x)க்கும் காமனா எடுத்தோம். அதனால ஜிசிடில கடைசியா அந்த 3யும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். 3 இன்டூ இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எழுதிட்டுனா ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சம், இது வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. போன சம்ல நம்ம பார்த்து ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்தது வந்து ஜிசிடி, அதுல சப்டிவிஷன்லாம் பார்த்தோம். இதுல எல்சிஎம், அதே போல ஃபர்ஸ்ட் செகண்ட் நிறைய சம் கொடுத்துருக்காங்க. கிவன் எக்ஸ்பிரஷன், இது மாதிரி 2 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. சோ இந்த 2 எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். சோ இதை சிம்பிளா பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னா, இப்போ இது போல ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதனுடைய ஃபேக்டர்ஸா பிரிச்சு எழுதணும். ஃபேக்டர்ஸ்னா என்னன்னா, இப்போ இந்த 4ன்ற நம்பரை நம்ம சின்ன சின்னதா பிரைம் நம்பரா எழுதணும். சோ பிரைம் நம்பர்னா என்னென்ன, 2, 3, 5, 7 அது போல போயிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் பிரைம் நம்பர். சோ இந்த பிரைம் நம்பர்ல 4ன்றதை எப்படி பிரிக்கலாம், 2 × 2 பிரிக்கலாம். 8ன்றத 2 × 2 × 2, 2 2s are 4, 4 2s are 8. சோ இப்படி நம்பரை இது மாதிரி பிரிச்சிடலாம். இப்போ அடுத்தது இது மாதிரி லெட்டர்ல இருக்கிறத எப்படி பிரிக்கணும். சோ இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ் கியூப் இருக்கு. இருக்கிறதுல குறைவானது எது, இதுல ரெண்டுத்துல எக்ஸ் ஸ்கொயர் தான். சோ அப்போ அந்த எக்ஸ் ஸ்கொயர் வச்சுக்கலாம். இந்த எக்ஸ் கியூப எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சோ இதெல்லாம் காமனா எடுக்கிறதுக்காக அது மாதிரி வச்சிருக்கிறோம். நான் அடுத்த ஸ்டெப் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சோ அடுத்தது இங்க ஒய் இருக்கு, இங்க ஒய் ஸ்கொயர் இருக்கு. எது சின்னது, ஒய் தான் சின்னது. அப்போ ஒய்ன்றதை வச்சுப்போம். இந்த ஒய் ஸ்கொயரை 2ஆ பிரிச்சுக்கலாம், ஒய் இன்டூ ஒய்ன்னு பிரிச்சுக்கலாம். இதுல இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் எழுதிருக்கோம், 2 எக்ஸ்பிரஷன் எழுதிருக்கோம், அதை பிரிச்சு ஃபேக்டர்ஸா எழுதிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் காமனா இருக்கிறத எடுத்து எழுதணும். காமனானா இதுலயும் பொதுவா இருக்கணும். 2ன்றது ரெண்டுத்திலையும் இருக்கு, அப்ப அது ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு 2 ரெண்டுத்திலையும் பொதுவா இருக்கு, அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 2 தனியா இருக்கு, இது எதுவும் பண்ண தேவையில்ல. அதுக்கு அடுத்தது இதுல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இதுலயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இது போல அண்டர்லைன் பண்றதுக்காக தான் இந்த எக்ஸ் கியூபை நம்ம பிரிச்சு எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். சோ இந்த எக்ஸ் ஸ்கொயரை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அடுத்து ஒய்ன்றதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இப்போ அண்டர்லைன்லாம் பண்ணோம்ல, அதை காமனா எடுத்து ஒன்னே ஒன்னு எழுதணும். இப்போ இங்க 2 இருக்கு, 2 இருக்கு, இந்த 2க்கு சேர்த்து ஒரே ஒரு 2. அதே போல இங்க 2 2 இருக்கு, ஒரே 2. எக்ஸ் ஸ்கொயருக்கும் சேர்த்து ஒரே எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஒய்க்கும் ஒரே ஒரு ஒய். இப்போ அண்டர்லைன் பண்ணது எல்லாத்தையும் எழுதிட்டோம். அதுக்கு அடுத்தது ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்க்கணும், அண்டர்லைன் பண்ணாம என்ன இருக்குன்னு பார்க்கணும். சோ இதுல ஒரு 2 இருக்கு, அதை எழுதிக்கணும். இதுல ஒரு எக்ஸ் இருக்கு, அண்டர்லைன் பண்ணல, அந்த எக்ஸ் எழுதிக்கணும். இங்க ஒரு ஒய் இருக்கு, அதை எடுத்து எழுதிக்கணும். இப்ப இது போல எழுதணும்னா அதுதான் எல்சிஎம். சோ இதுலயே இந்த காமனா எழுதணும்ல, இதுல இருந்து இது வர மட்டும் எழுதணும்ல, இது வந்து ஆக்சுவலா ஜிசிடி. சோ ரெண்டுத்துக்கும் பொதுவானது தான் ஜிசிடி. நம்ம போன சம்ல பண்ணோம்ல, ஃபர்ஸ்ட் சம்ல பண்ணோம்ல, அது வந்து டிவிஷன் மெத்தட்ல பண்ணோம். அந்த மாதிரியான சம்க்கு டிவிஷன் தான் ஈஸியா இருக்கும். இது போல சம்முக்கு நம்ம ஜிசிடி கேட்டாங்கன்னா இந்த மெத்தட் தான் ஈஸியா இருக்கும். ஜிசிடி கேட்டா இது வந்து எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம்னா அந்த காமனானதை எழுதிட்டு ரிமைனிங் காமன் இல்லாம இருக்குல்ல, இந்த 2, இந்த இடத்துல எக்ஸ், இந்த இடத்துல ஒய் அண்டர்லைன் பண்ணாம இருக்குமே, அதையும் கூட சேர்த்து எழுதணும்னா எல்சிஎம். அவ்வளவுதான். இப்போ இது அப்படியே மொத்தமா சேர்க்க போறோம். 2 × 2 × 2 8, எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ், எக்ஸ் கியூப், ஒய் இன்டூ ஒய், ஒய் ஸ்கொயர். சோ இது ஒரு மெத்தட் எல்சிஎம் போடுறதுக்கு. இதே மாதிரி பல மெத்தட் இருக்கு. சோ இதே மாதிரி தான், ஜஸ்ட் சின்ன சேஞ்ச் என்னன்னா, இந்த 4, 8ன்ற 2 நம்பர்ல பெரிய நம்பர் எடுத்து எழுதுவாங்க, மேக்ஸிமம் நம்பர்.
ஸோ எக்ஸ் ஸ்கொயர்லையும் எக்ஸ் கியூப்லையும் எக்ஸ் கியூப் தான் பெருசு, அது பெருசா எழுதிடலாம். பெரிய நம்பர் அதாவது பெரிய லெட்டர் எதுவோ அதை எழுதிடலாம். ஒய்யும் ஒய் ஸ்கொயர், அதுல பெருசு வந்து ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த 4க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு 8 தான் வரும். எல்சிஎம் நம்ம நார்மலா எடுப்போம்ல 4 8 இது மாதிரி எல்லாம் எழுதி 2ல 2 2s are 4 4 2s are 8 again 2 1 2 is 2 2 2s are 4 again 2 1 1 இது மாதிரி வர வரைக்கும். ஸோ இதை எழுதுவோம். 2 2 3 2 இருக்கு, அப்ப மல்டிப்ளை பண்ணா 8 வரும். ஸோ இது மாதிரியும் பண்ணலாம், இந்த மேக்ஸிமம் வச்சும் பண்ணலாம், அது ஒரு மெத்தட். இது மாதிரியும் பண்ணலாம், இது கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட், இதெல்லாம் ஃபாஸ்டா பார்க்கலாம். 9a cube b ஸ்கொயர், இங்க 12a ஸ்கொயர் b ஸ்கொயர் c. அதே போலதான் 9 வந்து நம்பர் ஃபேக்டரா பிரிக்கணும். 3 3s are 9 பிரிக்கலாம். இந்த 12 4 3s are 12 பிரிப்போம், கரெக்டா? ஆனா இந்த 4ன்றது பிரைம் நம்பர் கிடையாது. அப்ப அந்த 4ஐயும் 2 into 2 பிரிக்கணும். அப்போ 2 into 2 into 3 இது மாதிரி பிரிச்சுக்கணும். நெக்ஸ்ட் இங்க a கியூப் இருக்கு, இங்க a ஸ்கொயர் இருக்கு. அப்போ கம்மியானது எது, குறைவானது எது, a ஸ்கொயர் தான். அப்போ a ஸ்கொயர் இங்க எழுதிக்கிறோம். இந்த a கியூப a ஸ்கொயர் into a ரெண்டா பிரிச்சுக்கிறோம். சோ இந்த பவர்ல இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். 2 plus 1 வந்து 3, அதனால ரெண்டா பிரிச்சுக்கிறோம். அதே போல b ஸ்கொயர் ரெண்டுத்திலுமே காமனா இருக்கு, அப்போ b ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். cன்றது ஒண்ணுத்துல மட்டும்தான் இருக்கு, அதையும் அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் எல்சிஎம் என்ன பண்ணோம், நான் ஏற்கனவே சொன்னதா அண்டர்லைன் பண்ணோம். காமனா இருக்கிறத அண்டர்லைன் பண்ண போறோம். இதுல 3 ஒன்னு இருக்கு, இதுல ஒரு 3 இருக்கு, அண்டர்லைன். a ஸ்கொயர் அண்டர்லைன், b ஸ்கொயர் அண்டர்லைன். சோ அந்த அண்டர்லைன் பண்ணதை மட்டும் முதல் எடுத்து எழுதிக்கணும். 3 முதல் எழுதிக்கணும், a ஸ்கொயர் எழுதிக்கணும், b ஸ்கொயர் எழுதிக்கணும். சோ இது வரைக்கும் முதல் எழுதியாச்சு. அதுக்கடுத்து ரிமைனிங் என்ன இருக்கோ ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே லைனா எழுதிட்டு வரும். 3, அடுத்து a, இது மாதிரி எழுதினீங்கன்னா மிஸ் பண்ண மாட்டீங்க. அதுக்கடுத்து 2, அதுக்கடுத்து இந்த 2, அதுக்கடுத்து கடைசியா c. இப்போ இது மொத்தத்தையும் சேர்த்தனா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 3 into 3 9, 9 2s are 18, 18 into 2 36. ஸோ இதை எப்படி வேணா மல்டிப்ளை பண்ணலாம், நான் இது சிம்பிளா பண்ணிக்கிறேன். 36, அதுக்கடுத்து இங்க a ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு a இருக்கு, அதை ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கணும். a பவர் 3, இங்க b ஸ்கொயர் இது மட்டும் தான் இருக்கு, அப்ப b ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். அப்புறம் c இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கலாம். எல்சிஎம் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன், இதுல 3 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. 16m, அடுத்து 12m ஸ்கொயர் n ஸ்கொயர் 8n ஸ்கொயர். அதே போலதான் பிரிக்க போறோம், ஆனா 3த்துக்கும் பார்க்கணும். இப்ப பாருங்க 16m, அதுல 16 நம்பரை இது போல 4 2வா பிரிச்சிடலாம். mன்றதை அப்படியே எழுதிக்கலாம். சோ mன்றதை ஏன் அப்படியே எழுதுறோம்னா அடுத்ததுல பாருங்க இங்க m ஸ்கொயர் இருக்கு. m ஸ்கொயரும் mலயும் m தான் சின்ன நம்பர், அப்ப இந்த m ஸ்கொயரை 2 m பிரிச்சுக்கணும். இந்த 12 நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பிரிச்சிருக்கோம். 2 2s are 4, 4 3s are 12. அடுத்து n ஸ்கொயர், இதுலயும் n ஸ்கொயர் தான் இருக்கு, இதுலயும் n ஸ்கொயர் தான் இருக்கு, அப்ப n ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 8ன்றதை 3 2வா பிரிச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே பிரிச்சதெல்லாம் நமக்கு ஈஸியா, அதனால அதை திரும்ப சொல்லல. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 3த்துலயும் காமனா என்ன இருக்குன்னு பார்க்கணும். 3த்துலயும் காமன் என்ன, 2 இருக்கு. அடுத்து இன்னொரு 2வும் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 3த்துலயுமே காமன் வந்து வேற எதுவுமே இல்லை. சோ அப்போ இந்த 2வையும் இன்னொரு 2வையும் எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது 2த்துல காமன் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுல ஒரு 2 இருக்கு, இதுல ஒரு 2 இருக்கு, ஆனா இதுல இல்ல. அதனால தான் நான் சர்க்கிள் மாதிரி பண்ணிருக்கேன், ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு தான், மிஸ் பண்ணாம எழுதுறதுக்கு மட்டும் தான். இதுல ஒரு 2, இதுல ஒரு 2, சோ அதை எழுதியாச்சு. அடுத்தது இதுல ஒரு m, இதுல ஒரு m, அதையும் எழுதியாச்சு. அடுத்து இதுல ஒரு n ஸ்கொயர், இதுல ஒரு n ஸ்கொயர், அதை நான் பாக்ஸ் பண்ணிருக்கேன். சோ இது ரெண்டும் சேம் தான், அப்ப அதை எழுதியாச்சு. அதை இங்க எழுதிருங்க, ஏன்னா வந்து இது கடைசியா எழுதணும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால தான் அங்கங்க எழுதிடணும். காமனா இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே எழுதி முடிச்சிடணும். இப்ப எழுதி முடிச்ச பிறகு ரிமைனிங் அண்டர்லைனும் பண்ணாம இருக்குது, சர்க்கிளும் பண்ணாம, சர்க்கிள் இல்ல பாக்ஸ் பண்ணாம இருக்கிற நம்பர் என்னென்ன இருக்கு, இங்க 2 இருக்கு, அதை எடுத்து எழுதியாச்சு. இதுல பார்த்தோம்னா 3 இருக்கு, ஒரு m இருக்கு, 3 இருக்கு, m இருக்கு, இதுல எதுவுமே இல்ல. சோ அப்போ கடைசியா இவ்வளவுதான் ஆன்சர். இப்போ நம்பர் எல்லாம் ஒன்னா சேர்ப்போம். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 into 3 48. அதுக்கடுத்து m, இப்போ இதுல இங்க ஒரு m இருக்கு, இங்க ஒரு m இருக்கு, அப்போ m ஸ்கொயர் ஆயிடும். அடுத்து n பார்க்கணும், இங்க n ஸ்கொயர் இருக்கு, அதை எழுதிடணும். சோ எல்சிஎம் ஆன்சர் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட்ல ஃபோர்த் பார்ட், நம்ம முதல் பார்த்த எக்ஸ்பிரஷனை விட இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க. சோ இதுல ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அது போல கொடுத்திருந்தா அதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு இது போல சிம்பிளா மாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம காமனா பார்த்து அண்டர்லைன் பண்ணிட்டு அது மாதிரி எல்லாம் எழுதணும். ரொம்ப சிம்பிளா இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. போன சம்ல, அதாவது செகண்ட்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தோம்ல, இது ஃபோர்த் சப்டிவிஷன். இது வேற மாதிரி இருக்கும், இதுக்கப்புறம் வர சம்லாம் வேற மாதிரி இருக்கும். சோ இதுல இதை எஃப் ஆஃப் பின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது பின்ற லெட்டர் வரதுனால எஃப் ஆஃப் பி, இதே எக்ஸ் வந்தா எஃப் ஆஃப் எக்ஸ், பிக்காக எஃப் ஆஃப் பி, இது ஜி ஆஃப் பி. சோ எஃப் ஆஃப் பி ஈக்குவல் டு இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும், இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சோ இது மாதிரி நம்ம பிரிக்கிறது நம்மளுக்கு தெரியும். சோ -3ன்றது ஆட் பண்ணா வரணும். இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு, இதெல்லாம் பேசிக், இது தெரியும்னு நினைக்கிறேன், சின்ன கிளாஸ்லயும் பார்த்திருப்போம். 1 into 2 இதை இங்க எழுதிக்கணும். சோ மல்டிப்ளை பண்ணா 2 வரணும், பிளஸ் பண்ணா -3 வரணும். இதுதான் ஆன்சர், -2 -1.
ஸோ -2 -1 இங்க இதை எப்படி எழுதணும்னா ரொம்ப சிம்பிள். இது கூட p என்ற லெட்டர் எழுதிக்கணும், இது கூடயும் p என்ற லெட்டர் எழுதிக்கணும். அப்படி எழுதணும்னா அதுதான் இங்க ஆன்சரை எழுத போறோம். p-2 p-1. ஸோ ஃபேக்டர்ஸா பிரிச்சாச்சு. அதே போல g of p இது வந்து p ஸ்கொயர் -4னு கொடுத்துருக்காங்களா, இதை நம்ம இன்னொரு விதமா எப்படி பார்க்கலாம், p ஸ்கொயர் -4 2 ஸ்கொயர்னு எழுதலாமா. இது மாதிரி ஏன் எழுதுறோம்னா இதை a ஸ்கொயர் b ஸ்கொயர் ஃபார்முலால கொண்டு வந்துடலாம். இங்க ஏக்கு பதில p அப்படின்ற லெட்டர் இருக்கு, பிக்கு பதில 2ன்ற நம்பர் இருக்கு, அவ்வளவுதான். ஸோ ஏக்கு பதில pன்ற லெட்டர், இந்த ஸ்கொயர்லாம் விட்டுருங்க, ஏன்றது p bன்றது 2. அப்போ ஏன்றதுக்கு பதில இந்த ஆன்சர்ல வந்து p-யும் b-க்கு பதில 2-ம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதான் இங்க பண்ணியிருக்கோம் பாருங்க. p plus 2 இங்க p minus 2 பிராக்கெட்லாம் போட்டுக்கணும். ஸோ p plus 2 into p minus 2 அதான் இங்க பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இப்போ நம்மளுக்கு தேவையான இடம். இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம போன சம்லாம் என்ன பண்ணோம், காமனா முதல் அண்டர்லைன் பண்ணோமா. ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிறது என்ன, p minus 2 p minus 2 ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும், வேற எதுவும் காமனா இல்ல. அப்போ ரிமைனிங் என்னென்ன காமனா இல்ல அது எல்லாத்தையும் எழுதிக்க வேண்டியதான். p-1 இதுல இருக்கு, அதை எடுத்து எழுதிக்கணும். இதுல p plus 2 இருக்கு, அதை எடுத்து எழுதிக்கணும். ஸோ இது மொத்தம் தான் LCM. நெக்ஸ்ட் 5th சப்டிவிஷன், இதுவும் போன சம் மாதிரியே தான், 4th மாதிரியே தான். இதுல 2x ஸ்கொயர் -5x -3 கொடுத்துருக்காங்க. இதுல மட்டும் ஒரே ஒரு விஷயம் கேர்ஃபுல்லா இருக்கணும், இங்க 2 இருக்கு. ஸோ அப்போ நம்ம இங்க வர ஆன்சர் அப்படியே எடுக்க கூடாது, அதை டிவைட் பண்ணும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், மத்தெல்லாம் ஈஸி தான். ஃபர்ஸ்ட் இது f of x எடுத்துக்கிறோம், இது g of x எடுத்துக்கிறோம். f of x equal to அதை அப்படியே எழுதிட்டோம். இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ண போறோம். இங்க எழுதிருக்கோம் பாருங்க, 2 into -3 -6 மல்டிப்ளை பண்ணா -6 வரணும், ஆட் பண்ணா -5 வரணும். அப்போ -6 + 1 பண்ணாதான் நமக்கு இது மேட்ச் ஆகும் கரெக்டா. இதெல்லாம் பேசிக் தெரியும்னு நான் நினைக்கிறேன், அதனாலதான் நான் ஃபாஸ்டா ப்ரொசீட் பண்றேன். இங்க -6 இங்க +1 இருக்கு. நம்ம போன சம்ல எழுதுன மாதிரி இங்க டைரக்டா p என்ற லெட்டர் ஆர் x என்ற லெட்டரை எழுதக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 2 இருக்கு. ஸோ இது போல இங்க 1 இல்லாம 2ன்ற நம்பர் இல்ல வேற ஏதாவது 3ன்ற நம்பர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி இங்க டிவைட் பண்ணும். ஸோ அப்போ -6ன்றதை எடுத்து 2ஆல டிவைட் பண்ணும். இதை கேன்சல் பண்ணா 1 2 is 2 3 2 is 6. இங்க -9 இருக்கு, அப்போ -3 ஆன்சர். இதுல பார்த்தோம்னா 1 இருக்கு, அப்போ 1/2ன்னு இருக்கணும். இதுக்கு அடுத்தது இங்க -3 இருக்கா, -3 அப்படியே சிம்பிள், அதனால x -3 அப்படியே எழுதிடலாம். 2ஆல டிவைட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அதை அப்படியே எழுதிடலாம் x -3. ஆனா இதுல பாத்தீங்கன்னா 1/2ன்னு வருது, ஃபிராக்ஷனா வருது. அப்ப அதை என்ன பண்ணணும்னா x + 1/2 இப்படி எழுதிட்டு இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் இங்க எழுதணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும், இந்த 2ஐ இங்க மல்டிப்ளை பண்ணணும். 2x எல்சிஎம் எடுக்கிறோம், 2x + 1 டிவைடட் பை 2. இங்க காமனா கீழே வந்து 2 இருக்குல்ல, அதை விட்டுறலாம். ஸோ 2x + 1 இருக்கா, இதை மட்டும் எடுத்துக்கணும். ஸோ அந்த 2x + 1 தான் இங்க எடுத்து எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் g of x பார்க்க போறோம். g of x ல 4 into x square -36 இருக்கு. இதுல ரெண்டுத்துலயுமே 4 காமனா எடுக்கலாம். 4 காமனா எடுத்தோம்னா x ஸ்கொயர் ஆயிடும். இந்த 36 வந்து 4 டேபிள்ல பாத்தீங்கன்னா 9 4s 36. அப்போ உள்ளார 9 எழுதிடணும். நெக்ஸ்ட் நம்ம போன சம்ல பண்ண மாதிரி தான் 9ன்றது 3 ஸ்கொயர்னு மாத்திக்கணும். அப்போ இது வந்து a ஸ்கொயர் - b ஸ்கொயர் ஃபார்மேட்ல வந்துருச்சு. அப்போ a - b into a + b அந்த ஆன்சர் வந்துரும். அப்போ x + 3 into x - 3 எழுதலாம். 4ன்றது வெளியே இருக்கு, அது அப்படியே எழுதலாம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமன் எதுன்னு பார்க்கணும். இது வந்து அண்டர்லைன் பண்ணிடக்கூடாது, சும்மா சர்க்கிள் பண்ணிக்கலாம், இது புரியறதுக்காக. 2x + 1 வந்தது, அதை வந்து இங்க இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிறது அண்டர்லைன் பண்றோம், அதனால தான் நான் அந்த அண்டர்லைன் எடுத்துட்டேன். ஸோ x - 3 இதுலயும் காமனா இருக்கு. ஸோ அப்போ அதை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். x - 3 முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது ரிமைனிங் எதுவுமே காமனா இல்ல. அப்போ அப்படியே லைனா எழுதிட்டு வரும். 2x + 1 அடுத்து 4 into x + 3. எப்போதுமே நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் எழுதும், அதனால 4ன்றத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே அடுத்தடுத்து எழுதிடலாம். எல்சிஎம் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் 6th சப்டிவிஷன், இதுல 3 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இது 1 இது 2 இது 3வது. ஸோ அதை தனித்தனியா ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காமனா இருக்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இந்த இதை மட்டும் எடுத்துக்கலாம். 2x square - 3xy ஹோல் ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த ஹோல் ஸ்கொயர் கரெக்டா போடணும். இந்த ஹோல் ஸ்கொயர் இதுல ஏதாவது காமனா இருக்கான்னு பார்ப்போம். 2 இருக்கு, இதுல 3 இருக்கு, இதுல x ஸ்கொயர் இருக்கு, இதுல x இருக்கு. xன்றது அப்போ ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கு. அப்போ xன்றதை காமனா எடுத்துட்டு இதுல xன்றதை காமனா எடுத்தா மீதி என்ன இருக்கும், 2 into x 2 into x. இதுல x காமனா எடுத்தோம்னா 3 into y, அதே எழுதியாச்சு. ஸோ எக்ஸை மட்டும் காமனா எடுத்திருக்கோம். ஆனா இந்த ஸ்கொயர்ன்றது எல்லாத்துக்குமே பொருந்தும். அப்போ இது மொத்தத்துக்கும் ஹோல் ஸ்கொயர் போடணும். இந்த எக்ஸை விட்டுற போறீங்க, அதுக்காக மட்டும் தான் சொல்றேன். அடுத்தது இந்த ஸ்கொயர்ன்றது இதுக்கும் வருமா, அப்போ இதுக்கும் வரும், ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயரு இந்த 2x - 3y இதுக்கு ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட்னு எடுத்துப்போம். அடுத்தது 4x - 6y த ஹோல் கியூப். இதுவும் அதே மாதிரி தான், ஆனா இதுல வந்து லெட்டர் வந்து காமனா இல்ல, நம்பர் ஆனா காமனா இருக்கு. இது ரெண்டுத்தையுமே 2 டேபிள்ல பண்ணலாம். அப்ப 2ன்றது காமனா எடுத்துட்டோம். அப்போ ரிமைனிங் வந்து 2x - 3y. இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஹோல் கியூப். அடுத்தது கியூப்ன்றது இதுக்கும் வரும்,
இதுக்கும் வரும். அப்ப 2 கியூப் அதை எழுதிக்கணும். ரிமைனிங் வந்து இதை அப்படியே எழுதிக்கணும். பவர்ல 3 எழுதிக்கணும். 2 பவர் 3 2 கியூப் வந்து 8. ரிமைனிங் இதை அப்படியே எழுதிக்கிறோம். இதை செகண்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கிறோம். கடைசியா 8x கியூப் மைனஸ் 27y கியூப். இது போல கியூப் வருது, அது கூட நம்பர் வருதுன்னா இது நம்மளுக்கு ஒரு க்ளூ. என்ன க்ளூனா, இந்த 8ன்றத நம்ம பிரிக்கணும். 2 into 2 into 2 அப்படின்னு பிரிச்சுன்னா 2 பவர் 3 மாத்திக்கலாமா? ஸோ 3 2 இந்த 8 நம்ம பிரிக்கலாம். அப்போ 2 பவர் 3 எழுதலாம். ஸோ இங்க ஏற்கனவே எக்ஸுக்கு கூட பவர்ல 3 இருக்கு. அப்போ 2 பவர்ல 3னா 2xக்கு மொத்தமா ஹோல் பவர் 3ன்னு போடலாம். அதான் இங்க பண்ணிருக்கோம். அதே போல 27ன்றது 3 கியூப்னு எழுதலாம். அப்ப 3 into y ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம். இது மாதிரி ஏன் எழுதுறோம்னா a கியூப் மைனஸ் b கியூப் அந்த ஃபார்முலாக்காக இது மாதிரி எழுதுறோம். இந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு கீழே எழுதுறது காரணம் வந்து ஜஸ்ட் புரியறதுக்காக. இதுல ஏன்றது வந்து 2x, bன்றது வந்து 3y. அப்போ a பதிலா 2x, b க்கு பதிலா 3y. இங்க a க்கு பதிலா 2x. அப்போ இங்க ஸ்கொயர் இருக்கு 2x ஸ்கொயர். ஸோ 2x ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா 2 ஸ்கொயர் 4, x ஸ்கொயர் அப்படி எழுதலாம். அடுத்தது 2x into 3y, 2 3s are 6, x into y. அப்போ 6xyன்னு வரும். a into b அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது b ஸ்கொயர், b னா என்ன 3y. ஸோ b கியூப்னு இருக்கு, அதுல b மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அதை மட்டும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. bன்றது இதை மட்டும் தான் எடுக்கணும். 3y ஹோல் ஸ்கொயர். ஸோ 3y ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா 3 ஸ்கொயர் 9, இங்க y ஸ்கொயர். ஸோ yக்கு ஸ்கொயர் 9y ஸ்கொயர் வந்துடும். கடைசியா இங்க 3 ஸ்டெப், அதாவது 3 ஸ்டெப்பை நம்ம தனித்தனியா பிரிச்சிருக்கோம். 3 செட்டா. இதுல இப்ப காமனா ஏதா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த சம்முக்கு நான் சிம்பிளா அந்த மேக்ஸிமம் மெத்தட்லேயே சொல்றேன். நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சம்லேயே சொன்னேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே சொன்னேன் மேக்ஸிமம் பார்க்கணும் அப்படின்ட்டு. அந்த மெத்தட்ல பார்ப்போம். ஸோ இதுல 2x மைனஸ் 3y இருக்கு, அதுக்கு ஸ்கொயர் இருக்கு, இதுல கியூப் இருக்கு, இதுல பவர் 1 இருக்கு. ஸோ இது மூணும் பாருங்க, மீதி எல்லாம் விட்டுருங்க. ஸோ 2x மைனஸ் 3yன்றது இங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்போ இது மூணுத்திலையும் பெரிய நம்பர் எது? இதுதான் மேக்ஸிமம். அப்போ 2x மைனஸ் 3y ஹோல் கியூப் இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். இதே போல வேற ஏதாவது காமனா இருக்கான்னு பார்ப்போம். எக்ஸ் ஸ்கொயர் இல்ல, இதுல 8 இருக்கு, இதுல வேற ஏதோ ஒரு டேர்ம் இருக்கு. அப்போ வேற எதுவுமே நம்மளால காமனா எடுக்க முடியாது. அப்போ சிம்பிள். இப்போ நம்ம பண்ணதோட முடிஞ்சிருச்சு. 2x மைனஸ் 3y ஹோல் கியூப் எழுதிட்டு ரிமைனிங் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். இதுல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இந்த நம்பர் போட்டிருக்கோம் பாருங்க 1 2 3, அதை மட்டும் தான் பார்க்கணும், மற்றதெல்லாம் பார்க்க கூடாது. இங்க எக்ஸ் ஸ்கொயர் அதை எழுதிக்கணும், இங்க 8 இருக்கு எழுதிக்கணும். இதுல இந்த டேர்ம் மட்டும் இருக்கு. அப்போ 4x ஸ்கொயர் பிளஸ் 6xy பிளஸ் 9y ஸ்கொயர் அதை அப்படியே எழுதிக்கணும். அடுத்த ஸ்டெப்ல எப்போதுமே நம்ம நம்பர்லாம் ஃபர்ஸ்ட் எழுதுவோம், அதனால ஆர்டர் மட்டும் மாத்திக்கிறோம். 8x ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம், இதை அர்த்தம் எழுதிக்கிறோம், இதை அர்த்தம் எழுதிக்கிறோம். அவ்வளவுதான், எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. இதுல ஜஸ்ட் நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரியும் பண்ணலாம். நீங்க 2x மைனஸ் 3y இந்த மூணுத்திலையும் சின்ன நம்பர் இதுதான், அதாவது பவர் 1 இருக்கணும். அதே போல எல்லாத்துலயும் பிரிச்சு 2x மைனஸ் 3y into 2x மைனஸ் 3y 2x மைனஸ் 3y அது மாதிரி 3 டைம் எழுதணும். இதுல ஒரு டைம் எழுதணும். அப்புறம் காமனா இருக்கிறத எடுக்கணும், அதுக்கடுத்து ரிமைனிங் எழுதணும். அந்த மெத்தட்லயும் போடலாம், எல்லாமே கரெக்ட் தான்.